7வது எபிசோட்ல ஒருவேளை நம்ம மகாபிரபு ஓடின்னு குறும்புக்கார கடவுள் லோக்கிய தூக்கிட்டு வந்து வளர்க்கறதுக்கு பதிலா ஃப்ராஸ்ட் ஜெயிண்ட் கிட்டே கொடுத்து தார ஒத்த புள்ளைய வளர்க்கறாப்ல. அப்பங்கார மண்டைய போட்டு செத்த சந்தோஷத்துல புள்ள பார்ட்டி பண்ண எர்த்து பக்கம் வராப்ல. ஆனா பையன் கூடவே கூத்தடிக்கிறதுக்குன்னு ஸ்க்ரல் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சின்னு பூரா பட்டாளத்தையே கூட்டு சேர்த்திருப்பான். இந்த இளவால பூமியில இருக்கிற மக்களுக்கு சேஃப்டி இல்லன்னு தட்டி கேட்க வந்த நம்ம மொட்டை மண்டையனை பார மண்டையன் தட்டி விட்டு கோமாக்கு அனுப்பிடுறான். அதனால முதல்ல நம்ம பசங்க பூமிக்கு வந்ததை இன்ஃபார்ம் பண்ண ஜெயின் ஃப்ராஸ்டர் கிட்டயே இவனுங்களை எப்படி அனுப்புறதுன்னு ஷீல்டு கேட்பானுங்க. ஆனா அக்காவே தாரோட அஜால் குஜால் பண்ணிட்டு இருக்கான்னு பசங்களுக்கு தெரியாது. இதுக்கு நடுவுல ஆட்டத்துல தங்க தம்பி லோக்கி வேற ஜாயின் பண்ணிக்கிறாப்ல. இதனால பஞ்சாயத்தை பலமா பண்றதுக்கு நம்ம பசங்க ஐசக்காவை உள்ள இருக்கிறானுங்க. ரெண்டு பேரும் வானத்திலேயே பறந்து பறந்து பல இடத்துல குத்திக்க. ஆனா கடைசியில நம்ம அண்ணன் அக்காவே படுக்க போட்டு நெஞ்சில சுத்தியில போட்டு அசைவனமா பண்ணிடுறாப்ல. சண்டையில அண்ணன் ஜெயிச்சதுனால வந்தவனுங்களோட அட்டகாசம் எல்லாம் மீறி போக இதுக்கு மேல விட்டா ஊர்கா போட்டுவானுங்கன்னு ஐசக்காவும் ஷீல்டும் சேர்ந்து நியூக்ளியர் பாம்பை போட்டு முடிச்சு விட்டுருவோம்னு பக்குவமா பனி பிரதேசத்துக்கு தூக்கிட்டு வந்துடுறானுங்க. அண்ணனை காலாவதியாக்குறதுக்குள்ள ஜெயின் ஹேம்டரோட ஹெல்ப்போட புருஷனை மாமியாக்கார கிட்ட போட்டு விட்டுறா. அவங்களும் பையன் கிட்ட வந்து என்னடா மவனை இங்க பண்ணிக்கிட்டு இருக்க, அம்மா இன்னும் அரை மணி நேரத்துல அங்க இருப்பேன்னு போயிடுறாங்க. அதுக்குள்ள அண்ணன் அம்புட்டு பயல்களையும் வச்சு தடயமே இல்லாம மொத்த சேதாரத்தையும் சரி பண்ணிடுறான். ஆனா கடைசியில மண்டையில இருந்த கொண்டைய மறந்த மாதிரி மியால்மீர் டெக்கரேட் பண்ணதை மறந்துடுறாப்ல. சரி கடைசியில பையனை பக்காவா போட்டு கொடுத்த ஜெயின் ஃப்ராஸ்டரே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ரொபோஸ் பண்ணிட்டு பக்காவா கதை முடியும்னு பார்த்தா அடங்கொக்காம அவனே நான் இல்லாம எப்படா முடியும்னு அல்ட்ரான்னு தரமா என்ட்ரி கொடுக்குறாப்ல. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.